நாங்க ஒரு கிராமத்துல இருந்து வந்தவங்க தான் சரி, எத்தனை மணிக்கு எந்திரிக்காங்க மருமக? எங்க மருமக 9 மணிக்கு மேலதான் சார் எந்திரிச்சு. என்ன பண்றாங்க? அவங்க வந்து சும்மா வீட்டுல தான் இருக்காங்க. பையன் வேலை பாக்குறான். இப்ப நீங்க அவளை பாராட்டுறீங்களா இல்ல? இல்ல, நான் பெருமையா தான் நினைக்கிறேன். அடுத்த வீட்டுல இருந்து வர பொண்ணு, சரி அந்த பொண்ணை நம்ம எழுப்பாட்டினா 1 வருஷத்துக்கான பங்கன் அவங்களுக்கு இருக்கு. அதனால நம்ம 1 வருஷத்துக்கு அவங்கள நம்ம கண்டுக்கிறோம் விட்டோம்னா அவங்களே நம்மளோட வேலை பழக்க வழக்கம் எல்லாம் பார்த்து செஞ்சுக்குறாங்களா. 1 வருஷத்துக்கு விட்டுருவீங்க, அதுக்கப்புறம் கேட்பீங்க? அவ கேட்க மாட்டான் சார். அதுக்கு பின்னாடி நம்ம நடந்துக்கிற முறையை பார்த்து அவங்க பண்ணிக்கிறோம். நாங்க 6 மணிக்கு எப்பயும் எந்திரிச்சிருவோம். வாச தொலைச்சு கோலம் போட்டு டீ போட்டு 8 மணிக்கு கூப்பிடுவேன். எல்லாமே வச்சுட்டு டீ போட்டு வச்சுட்டு எப்பா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு டிப்பன் எல்லாமே கீழே இறங்கி வாப்பான்னு 8 மணிக்கு சொன்னா அந்த பிள்ளை 9 மணி 9:30 10 மணி கூட கீழே குளிச்சுட்டு மெதுவா இறங்கி வரும். சரி, நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்க தோட்டம் இருக்கு சார், தோப்பு தென்னந்தோப்பு, நாங்க தோட்டத்துக்கு கிளம்பிடுவோம். ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க சாப்பிட்டு போய் திருப்பி பழைய விடிக்கு ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆமா சார். ஆனா அந்த அம்மா மருமகள் எப்படி பாதுகாக்கிற பாத்தீங்களா? ஆமா. முதல்ல தூங்குவாங்களாம், அப்புறம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்களாம். ரெஸ்ட் எடுத்துருவாங்க. மதிய சாப்பாடு? மதிய சாப்பாடு நாங்க வந்துருவோம் சார். தோட்டத்துல இருந்து வந்துருவோம். மதியம் யார் சமைப்பா? மதியம் நான் வந்துருவேன் சார். சாமி நீங்க வந்து சமைப்பீங்க? வந்துருவோம். அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க மேல ரெஸ்ட் எடுத்துட்டு வருவாங்க சார் கீழே. சரி, ஓகே, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மதியம் சாப்பிடுவீங்க, மதியம் எல்லாம் சாப்பிட்டு முடிப்பீங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அப்புறம் ஒரு வேலை உள்ள இருந்துச்சுன்னா ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும். நீங்க உன்னால முடிஞ்ச வேலையை பண்ணு அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் நம்ம காய்கறி அறுத்து கொடுக்கறதோ இல்ல ஏதோ ஒன்னு உதவி பண்ணுவாப்ல பண்ணிட்டு சரி அதுக்கு பின்னாடி அவங்க எப்பயும் போல மாடிக்கு போயிருவாங்க. சரி, உங்களுக்கு கொஞ்சம் கூட இப்போ உங்களுக்கு வந்து வீட்டுல மருமக ஒத்தாசை இல்லைன்னு வருத்தம் இல்லையா? நினைக்கவே மாட்டேன் சார். அடுத்த வீட்டுல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்ததே பெருமைதான். கல்யாணத்துக்கு முன்ன நாங்க தான் அவனுக்கு வேலை செஞ்சோம். இப்ப அவங்க பொண்டாட்டி எழுப்புறதுல காலையில 6 மணிக்கு வேலைக்கு போவாரு அவரு. அப்ப அவரு வேலைக்கு போகும்போது நான் ஏஞ்சிக்கணும், எங்க வீட்டுக்காரர் ஏஞ்சிக்கணும், என் பொண்ணு ஏஞ்சிக்கணும். ஏஞ்சி அவருக்கு நாஸ்டா பண்ணுறதுனா, சப்பாத்தி பண்ணுறதுனா, டிஃபின் கட்டுறதுனா, ஷூ கூட தொடச்சி வைக்குவோம். இப்ப அவரு எவ்வளவு மணிக்கு ஏஞ்சி போறாருன்னு தெரியாது. போகும்போது கொஞ்சம் ஆட்டிட்டு போவாருமா, போயிட்டு வர, அவ்வளவுதான். இப்ப கொஞ்சம் தொண்டை அவருக்கு கிச்சு நயன்குது. கொஞ்சம் சுடு தண்ணி குடிக்க சொல்றாங்க டாக்டர். சுடு தண்ணி வச்சு கொடுக்க கூட ஆள் இல்ல. நானும் செய்யறது இல்ல. ஏன் செய்யணும்? பொண்டாட்டி வேணும், நீ கல்யாணம் பண்ணிக்கின. நாங்க பார்த்த பொண்ணு விட்டுட்டு உன் இஷ்டமாவே நீ கல்யாணம் பண்ணு வந்த அன்பையே எங்களுக்கு நடக்குது. நீங்க எல்லாம் ஒரே வீட்டுல தான் இருக்கீங்க? ஆமா சார், நான் கீழே இருக்கிறேன், அவங்க மேல இருக்கேன். ஆனாலும் பையன் போற பார்த்து அப்படியே உட்காந்துப்பீங்க? அப்படியே பார்த்து நான் கணக்குவேன். ஏன்பா சாப்பிட்டியா அப்படின்னு. ஆனா இந்த அம்மா பாக்கும்போது இந்த சீரியல்ல வர வில்லி மாதிரி மாட்டினடா பம்பர கட்ட மண்டையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு சார். நான் லவ் மேரேஜ் தான் பண்ணேன் சார். ஆனா அது லவ் பண்ணிருந்து தப்பு இல்ல.